அந்த ஒரு கேப் தான் இது வந்து என்ன போல ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பேர் மறைக்கப்படுதுங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் எங்கேயும் போறேங்க. ஐ ஆம் ஹாப்பிலி லிவிங் ஹியர் அண்ட் ஹாப்பிலி டூயிங் மை மியூசிக். ஐ ஆம் பிஸி. என்னோட கருத்தை நான் ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, மீடியா ஹேஸ் டு சப்போர்ட் த ஆர்டிஸ்ட். மீடியா இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ். கரெக்டா? ஸோ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் வந்து இந்த மாதிரி பாட்டு போட போகிறோம், இந்த பாட்டை பாடினவர் இவர், இந்த பாட்டை எழுதினவர் இவர், இந்த படத்துலேருந்து இசையமைப்பாளர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பாட்டையே பாதி கட் பண்ணி தான் ப்ளே பண்ணுறாங்க எஃப்எம்ல, ரேடியோவில். எந்த ஆர்டிஸ்ட் பேரையும் யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைம் வேணும். எல்லாமே டைம் கன்சூமிங், எல்லாமே கமர்ஷியலுங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ மீடியா இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அண்ட் அதுதான் எங்கள் ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம். அண்ட் ட்ரெண்ட் மாறிச்சு, எவல்யூஷன் ஆஃப் த மீடியா. அண்ட் வந்து எல்லாம் பிஸ்னஸாகவே பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாமே பிஸ்னஸ் தான் ஆப்வியஸ்லி. பட் அதுக்கு சின்ன ஒரு விஷயம், மற்றவங்களுக்கான கிரெடிட்ஸை கொடுக்கணும். கிரெடிட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிய வந்துடும். ஸோ மக்கள் ஆடியன்ஸ் இருந்து டிவியும் ரேடியோவும் அப்போ அதான் இருந்துச்சு, அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே நீங்கள் இந்த கிரெடிட்ஸை கொடுக்க மறக்கும்போது, வேணான்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எப்படி தெரிய வரும் நான் தான் பாடினேன். ஸோ நான் போய் எல்லா வீட்டு கதவையும் தட்டி நான் தான் அந்த பாடினேன்னு சொல்ல முடியாது இல்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். மீடியா தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கேப்பு தான் இது வந்து என்ன போல ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பேர் மறைக்கப்படுதுங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை.